இவர் பேர் கோபால். மெடிக்கல் முடிச்சுட்டு புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி சயின்டிஸ்ட் ஆகிறது தான் இவர் லட்சியம். இவருக்கு 2 அசிஸ்டண்ட்டுங்க. தூங்கு மூஞ்சி சித்ரா, கடலை குமார். சக்சஸ். என்னாச்சு? புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன மருந்து சார்? ஃப்ராகினோ கொசமாஸ். அப்படின்னா என்ன பாஸ்? உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், பாஸ்ன்னு கூப்பிடாத, சயின்டிஸ்ட்னு கூப்பிடுன்னு. ஜோக் அடிக்காதீங்க பாஸ், சொல்லுங்க பாஸ். இது ஒரு ஆப்பிரிக்கா தவளையோட டிஎன்ஏலேருந்து கண்டுபிடிச்சது. இதை யூஸ் பண்ணி ஆம்பளையை பொம்பளை ஆக்கிடலாம், பொம்பளையை ஆம்பளை ஆக்கிடலாம். முதல்ல ஒரு சேவலுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறேன். அது கோழியாக மாறும். பாஸ் ஒரு நிமிஷம், பூனைக்கு ஒரு காலை போகுது. ஏய், அது பூனை இல்லடா, எலிடா. லூசு. யாரை சொல்கிற? அந்த லூசா? ஓ, போன வர வரைக்கும் அது பூனையாக தான் இருந்துச்சு. நம்ம பாஸ் கொடுத்த மருந்துல அது எலியா ஓ. மாறிடுச்சு. அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கெடு ஆ. எதுக்கு சார் இந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்? நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மருந்து கொடுத்தாலும் காலக்கட்ட அதுக்கு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் மார்க் போடணும். அதான் நமக்கு அடையாளம். இன்னும் 6 மணி நேரத்தில் இது கோழியாக மாறும். இவர் தாங்க நம்ம ஹீரோ சரஸ். பிகாம் முடிச்சுட்டு சரியாக வேலை தேடாமல் ஊர் சுற்றுற பாட்டி. இவனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கன்னா சும்மா வெட்டியா உட்காந்துருக்க வேண்டியது. அம்மாவுக்கு வேலை இருந்ததுடா, அதான் ஏன் பண்ண முடியல. இதே சொல்லிட்டு இரு. செக் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது. என்ன பழக்கம்? கடவுளே, இவனுக்கு நல்ல புத்தி எப்பதான் கொடுக்க போறியோ? யமுனா கஷ்டப்படுற ஃபேமிலி. இவளுக்கு இப்போ இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த வேலை. அக்கா ஞாபகம் இருக்கா? இந்த மந்த் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும், பார்த்துக்கோக்கா. கிளம்பிட்டியா? டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இந்த வேலை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். பார்த்துமா, ரோட்டில் பொறுக்கி பசங்க நிறைய பேர் இருக்காங்க, பார்த்து. நம்ம சரஸ் பண்ணுற வெட்டி வேலைக்கு பக்கபலமாக இருக்கிறது நம்ம அர்னால்ட். இவன் பேர் கணேஷ். இவனுக்கு இன்னொரு பேர் நாரதர். இப்போ கூட பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனையை எப்படி பெருசாகிறான்னு. மூஞ்சி மொகரையும் பாரு. இவன் எதுக்கும் வேலைக்க மாட்டான்டா. சும்மாறா, ஒரு பொண்ணு இவனை கலாச்சிட்டு போகுது. இவன் என்னன்னா பேன் நிற்கிறான். ஒரு பொண்ணை கலாய்க்கிறதுனா இதானா? ஒரு பொண்ணை கலாய்க்கிறதுனா அவள் அழணும்டா. போற பேசாத. இப்போ என்னடா பண்ணுவான்? தில்லு இருந்தா அங்கே வருது பாரு, அந்த பொண்ணை கலாய் பார்க்கலாம். வாடா. டேய் நில்றி, சீக்கிரம் போடா. டேய் மச்சான் எட்ரா. கீழே விழுந்துட்டாங்க. கணேஷ் எங்கடா? மச்சான் எப்பயும் போல அவன் எஸ்கேப் ஆயிட்டான்டா. நாரதர் வேலையை காமிச்சு விட்டு போயிட்டான் மத்தியா. மங்குஸ் எங்கடா? சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. இங்கே எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். எப்பம்மா ஊருக்கு வருவ? அதுக்கு தாண்டா வேலைக்காரி தேடிட்டு இருக்கேன். மா, இங்கே கிடைக்காத வேலைக்காரி அங்கே போய் தேடிட்டு இருக்க. சம்பளம் கம்மியா இருக்கும்லடா. மா, உனக்கு என்ன வேணும்? வேலைக்காரி தானே. நீ முதல்ல ஊருக்கு புறட்டு வா, நான் உனக்கு வேலைக்காரியை கண்டிப்பாக பிடிச்சி தரேன். சொல்கிறா அருணாடு. மச்சான் எங்கடா இருக்க? வீட்டில் தாண்டா இருக்கேன். அம்மா வேற ஊருக்கு போயிருக்காங்க. மச்சான் இன்னைக்கு நைட் உங்க வீட்டில் தான் கச்சேரி. சர்க்கம் சைடிஷ் ஏற்பாடு பண்ணிடு. அப்போ காசு? சார், நம்பவே முடியல சார். சேவலை கோழியா மாத்திட்டீங்க. குமார, செல்ல திறக்க போகிறேன், கோழி பிடி. ஓகே பாஸ்.
பறக்குது, பிடி பிடி பிடி. இங்க சயின்டிஸ்ட் ஆளான்னு வந்தா கோழி பிடிக்க வச்சுட்டான் பைபிள்ல. நில்லு. கோழி எங்கடா போச்சு? காணும் சார். காணும் பாஸ். ஓ மை காட். மச்சான் சிக்கன். மச்சான் சிக்கன். மச்சான் இன்னைக்கு இன்னொன்று நான்வெஜ். வியாழக்கிழமை ராகவேந்திர விரதம். அப்போ சரக்கு வேணாமா? மச்சான் நான்வெஜ் மட்டும்தான் சரக்கு. ஏய் Cheers. மச்சான் மொட்டை மாடியில் குடிக்கல சுகமே சுகம் தானே. மணி 7:30. 9 மணிக்கு அம்மா வந்துடுவாங்களே. டேய் அம்மா வருவாங்க, எந்திரிக்கடா. மச்சான் யாருடா அந்த ஃபிகரு? மச்சான் மச்சான் அம்மா என்னாச்சு? மொட்டை மாடி போனோம், ஆ, சரக்கடிச்சோம், ஆ. சிப்ஸ் சாப்பிட்டோம், பழனி சாப்பிட்டோம், சிக்கன் சாப்பிட்டோம். ஆமா சாப்பிட்டோம். டேய் நீ சாப்பிடல? சிக்கன்ல என்னடா மார்க்கு? சிக்கன்ல என்னடா கலந்த? இரு இரு சொல்லிடுறேன். நேற்று சரக்கு வாங்கிட்டு ஊறுகாய் வாங்கலான்னு நிற்கும்போது மச்சான் சிக்கன் இதாண்டா நடந்தது. வேற எதுவும் எனக்கு தெரியாதுடா. எங்கடா இருக்கு அந்த இடம்? ஏமா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எல்லாம் எங்க பாஸ் தான். என்னடா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க பழையபடி ஆயிடணும், இல்லாட்டி. ஏமா 5 நிமிஷத்துல பண்ணி கொடுக்காதுன்னு லேகியமா, கொஞ்சம் டைம் கொடுமா, நாளைக்குள்ள ஏதாவது பண்ணித்தரேன். நாளைக்கு ஈவினிங்குள்ள மருந்து வரலைன்னா இங்க இருக்கிற எல்லா மருந்தையும் கலந்து உங்க 2 பேர் வாயிலையும் ஊத்திடுவேன். ஒரு மருந்து குடிச்சாலே என்னன்னு தெரியாது, எல்லா மருந்தையும் குடிச்சா பிச்சுக்கு. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் என்னடா பண்றது? மங்கூஸ் இருக்கான்ல, என்னப்பா நீ சொன்ன சமையல்காரியும் வேலைக்காரி இவங்க தானா? என்னம்மா உன் பேரு? பேரு 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 ஐஸ்வர்யா ராய். தீபிகா படுக்கோனே. கொடுமாடா. இதெல்லாம் வேலைக்காரி பேர் மாதிரி தெரியலையே. பிறக்கும் போதே வேலைக்காரியாக பிறப்பாங்க. ஏதோ அவங்க குடும்ப சூழ்நிலை வேலைக்காரியாக மாறிட்டாங்க. எதுக்குப்பா 2 பேரு? என்னம்மா உனக்கு? அம்மா சொன்னா புரியாதம்மா உனக்கு. என்னடா? அம்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆள் சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்கம்மா. அதுவும் இல்லாம அங்க பெங்களூர் தக்கலையுமே நிக்கிற பாரு, அவ 50 ரூபா கொடுத்தாலே 100 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாமா. சொன்னா புரிஞ்சுக்கேம்மா. சரிடா சொல்லிட்டல, விட்டுரு, நான் பாத்துக்கிறேன்.
மச்சான் உங்க அம்மாவை பெத்தாங்களா செஞ்சாங்களாடா? கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்ல. இல்லடா, சரியான சொர்ணாக்கா பரம்பரை. மனசுக்குள்ள ஹிட்லருக்கு பெரியமான் நினப்பு. இப்ப புரியுதுடா உங்க அப்பா ஏன் ஓடி போயிட்டாருன்னு. என்னடே, ஒரு நாள் பெண்ணா மாறி கஷ்டப்பட்டதுக்கே இவ்வளோ பேசுறீங்களே. இந்த பிறவியே பெண்ணை எடுத்து நம்ம சந்தோஷத்துக்காக கஷ்டப்படுற அவங்கள பெருமைப்படுத்தலைனாலும் பரவாயில்லடா, அட்லீஸ்ட் கஷ்டப்படுத்தாம இருங்கடா. மச்சான், யோசிச்சு பார்த்தா தினம் இவ்ளோ வேலையா செய்றாங்க பொம்பளைங்க. அம்மாவுக்கு வேலை இருந்ததுடா, அதான் ஏர்ன் பண்ண முடியல. இதே சொல்லிட்டு இரு. செக் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது என்ன பழம். இந்தாங்க. என் உயிரை மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது. ஆனால் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியல. இனிமே இது வெறும் பேப்பர் தான். என்னோட முட்டாள்தனத்தினால இன்னைக்கு அந்த பொண்ணு கஷ்டப்படுறான். இப்ப என்னால ஒரு பொண்ணோட வேதனையும் கஷ்டத்தையும் உணர முடியுதுடா. இப்ப சொல்றேன்டா, இனிமே என்னால எந்த ஒரு பொண்ணுக்கும் கஷ்டம் வராது. அப்படி கஷ்டப்படுத்துறவனையும் நான் சும்மா விட மாட்டேன். வாடா கணேஷ். என்ன மச்சான் எப்படி இருக்க? என்னடா கணேஷ், நேற்றுலேருந்து ஒரு நாளை காணோம். அதை ஏன்டா மச்சான் கேட்குற? சும்மா நின்றுட்டு இருந்தேன்டா. அந்த சரசு அரநாள்டும் ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டு போயிட்டானுங்க. யாரா அந்த ஃபிகரு? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவன் தானடா. இப்ப என்ன பண்றேன் சார், எங்க பாஸ் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. என்ன மச்சான் கோழி ட்ரீட்டா? சரியா? தம்பி கணேஷ், யமுனா, உங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர். நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். மே கம் இன் சார்? எஸ், கம் இன். பிரேம்ஜி, நீங்கள் சொன்ன கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே சார், தேங்க்யூ. சொல்டா. டேய், நீ சொன்ன பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தாச்சுடா. டேய், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், ஒரு காலேஜ் மட்டுக்கு இது கூட பண்ணலாம், என்னடா அர்த்தம்? ஓகேடா, பாய். என்ன மச்சான், அந்த பொண்ணுக்கு ஜாப் கிடைச்சிட்றா. பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற சுகமே சுகம்தான்டா. பாஸ் பழஞ்சாப்பிடுங்க. என்ன பாஸ் பாக்குறீங்க? புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறேன். தூக்கி அடிச்சிரும் பார்த்துக்க. சும்மா கடுப்பை கிளப்பிட்டு மூடிட்டு சாப்பிடு.